ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 827வது நாமாவளியாக ஓம் வீரியவதே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பராக்கிரமம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருகிறது. அதாவது சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கார். வீரியம்னா பராக்கிரமம், வலிமை, திடத்தன்மை, ஆண்மை சக்தி, திறன், இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அப்படி குமார பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய பராக்கிரமம் உடையவராக இருக்கார். அவருடைய புராணங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்பேற்பட்ட அந்த பராக்கிரமம். இறைவன் எல்லாமாகவும் இருந்து எப்படி அசுர சக்திகளை எல்லாம் அழித்தார் அப்படின்றது தெரியும். அதே சமயத்தில் அவர் ஆண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் ஆற்றலோடு இருக்கார். அதனால்தான் படி அதிரவே நடந்த கடல் வீரான்வார். அதாவது நம்ம சிலேடையாக சொல்லுவாள், குமார பரமேஸ்வரனை தான் ஆண்கிட்டேருந்து வந்தது, சிவபெருமான்கிட்டேருந்து வந்தார், அதனால் அவர் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாள். ஸ்லேடையாக சொல்கிறது நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தார்னா நெற்றிக்கண்ணில் பாதி அம்பாளுக்கும் உரியது தான். இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லேடையாக சொல்கிறது சிவன்கிட்டேருந்து வந்தார் அப்படின்றது. அப்போ குமார பரமேஸ்வரனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னா மிகப்பெரிய திடத்தன்மை, வலிமை வாய்ந்தது. அவர் வலிமை வாய்ந்தவராக இருக்கார். அப்போ அவரை சரணாகதி அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா துன்பங்களெல்லாம் விலகும் அப்படின்றத அடியார்களுடைய மனதில் படிய வைப்பதற்காக சிலையடியாக சில முருகனுடைய பிரபாவத்தை நான் சொல்கிறது. அப்போ அது எதற்காக அப்படின்னா அந்த முருகனுடைய அந்த புகழை கேட்க கேட்க நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மனதில் ஒரு திட சங்கல்பம் வெளிப்படும். அப்போ திட நம்பிக்கை ஏற்படும். அதுக்காக தான் இறைவனுடைய புகழை பலவாறு பல விதமாக அவள் சொல்லியிருக்கா. ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தின்ற வார்த்தையே அதனால தானே வந்தது. அதனால் இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எல்லாத்தையும் உடையவர். அவர் என்ன செய்தார், அவருடைய புகழை இன்னும் மிக பெரியதாக இருக்குன்னா யமனுடைய அந்த பாசக்கயிற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய பெரும் ஆற்றலோடு ஒரு சக்தியாக இருக்கார். அதனால தான் அலங்காரத்தில் சொல்லுவார், வந்து பார் என் சற்றுக்கு என் கை கட்டவே அப்படின்வார். இப்போ யமதர்மனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கிட்டக்க வாயேன் அப்படின்னு மிரட்டுறார். எதனால்? முருகனுடைய அனுகிரகம் இருக்கிறதால. அதனால தான் காலன் என்னை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயேன்னு முருகனுடைய அருள் சக்தியை கேட்டு யமனையே எதிர்த்து நிற்கிறார். காலனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பெரும் ஆற்றலை கொடுப்பவர் யார்? அந்த வீரியவத்தாக இருக்கக்கூடிய குமார பரமேஸ்வரன். அதே மாதிரி பிரம்மலிபியை மாத்துறார். பிரம்மா ஒவ்வொரு உயிருக்கும் இந்த ஜீவன் இந்த பூமியில் இதை தான் அனுபவிச்சுட்டு வரணும்னு ஒரு லிபி எழுத சொல்லி பரமேஸ்வரனுடைய ஆணை. அந்த பரமேஸ்வரனுடைய ஆணைப்படி பிரம்மா அந்த வேலையை செய்கிறாரு. இருந்தாலும் அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பெரும் ஆற்றல் உடையவர் குமார பரமேஸ்வரன். முருகன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னுவார். பிரம்மலிபியை அழிச்சிட்டாராம். அப்பேற்பட்ட பெரும் வீரியவத்தாக இருக்கக்கூடிய பராக்கிரமம் நிறைந்தவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வீரியவதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.